Om Saravana. Hi, happy morning to all my brothers and sisters of third year CSE. Last class, we have started our unit 4 and we discussed some of the topics under it. Your unit 4 is divided into two parts. Your first one is mobile transport layers and your second part is about and mobile application layer. ஸோ மொபைல் டிரான்ஸ்போர்ட் லேயரில் நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டைரக்ட் டிசிபி, அதாவது ஐடிசிபிக்கும் ஸ்னூப்பிங் டிசிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் நான் ட்ராப் பண்ணும்போது என்னுடைய பிட் எரர் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். அதோட அக்கரன்ஸ் நான் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அப்போ அதை ரெடியூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்வெண்ட் டிஸ்கனெக்ஷன்ஸை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதோட டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மொபைல் டிசிபியில், ஸோ மொபைல் டிசிபி வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லேயர் ப்ரோட்டோக்காலோட எக்ஸ்டென்ஷன் பார்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிலே வந்து லோவாக இருக்கும், எண்ட் டு எண்ட் சிமேட்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட் ஹேண்ட் ஓவர்ஸ் இருக்கும். தென் யூ சீன் அபவுட் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபலில் சூப்பர்வைஸ்டர் ஹோஸ்ட் இருக்கும், மொபைல் ஹோஸ்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஹோஸ்ட் இருக்குது, அதன் அன்மாடிஃபைட் டிசிபி இஸ் தேர். என்னோடய மொபைல் ஹோஸ்ட்டுக்கும் ஒரு வயர்லெஸ் டிசிபிக்கும் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிமைஸ் டிசிபி யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறேன். அப்போ அதை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது என்னோடய சூப்பர்வைசரி ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் ஏஜென்ட்டை வந்துட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த ஃபாரின் ஏஜென்ட் வந்துட்டு ஆக்சஸ் பாயிண்ட்டில் போட்டுருவாங்க. ஏன் அதை ஆக்சஸ் பாயிண்ட்டில் போட்டாங்க அப்படின்னா அப்போ தான் உங்களால் வயர்லெஸ் மீடியம் மூலயமா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் அதை வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டில் போடுறாங்க. ஸோ இதில் வி ஹேவ் அ வயர் நெட்வொர்க் பிட்வீன் யோர் டிசிபி அண்ட் தென் தி ஸ்டாண்டர்ட் ஹோஸ்ட். இது ரெண்டுத்துக்கு இருக்கிற இந்த ஒயர் நெட்வொர்க்ஸ் மூலயமா உங்களோட ஸ்டாண்டர்ட் டிசிபி வந்து பார்த்தீங்கன்னா அன்மாடிஃபை பண்ணலாம். ஸோ இது அன்மாடிஃபை பண்ணும்போது ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் டிசிபியில் லோ பிட் எரர் ரேட் இருக்கும். அதை நம்ம வயர்லெஸ் லிங்க் மூலயமா வி கேன் கம்யூனிகேட். தென் வி கேன் பெர்ஃபார்ம் கேச்சிங், ரீட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா த்ரூ அண்ட் சூப்பர்வைசரி ஹோஸ்ட். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசிபி எண்ட் டு எண்ட் சிமேட்டிக்ஸை மெயின்டைன் பண்ணும். இதோட மொபைல் ஹோஸ்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா யூஸ்லெஸ் ட்ரான்ஸ்மிஷனை அவாய்ட் பண்ணி ஸ்லோ ஸ்டார்ட்டு இல்லைனா பிரேக்கிங் கனெக்ஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் பஃபரிங் கிடையாது. ஒரு பேக்கெட் இருக்குது அப்படின்னா அந்த பேக்கெட் வந்துட்டு நான் பஃபர் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்துட்டு கிடையாது. அதனால் வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் பேக்கெட் அப்படின்றத ரெடியூஸ் ஆகும். டிஸ்அட்வான்டேஜஸ், இது வந்து ஒரு வேலிட் அசம்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பேண்ட்வித்தோட மேனேஜர்ஸோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட் we are seeing about WAP, that is wireless application protocol. ஸோ எதுக்காக WAP வேணும் அப்படின்னா நம்மளுடைய HTML வந்து ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் கிடையாது. HTML தான் மார்க்கப் லாங்குவேஜ், HDML கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக நான் மூவ் பண்ணுறதுக்காக ஐ எம் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு WAP. ஸோ இந்த WAPல் போகும்போது என்னோடய லேட்டன்சி ஹை ஆகும், ஜிட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த WAPல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு wireless application protocol இருக்குது. that protocol will focus on the scheme. ஸோ வித் அண்ட் wireless application இது வந்து உங்களோட இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐபி, டிசிபி, ஹெச்டிடிபி எல்லாமே. ஸோ இப்போ இதோட ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். யூ ஹேவ் அ கிளைண்ட். ஸோ அந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வரோட ஒரு ப்ரௌசர் மூலயமா ரெக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் வாங்குறாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக முன்னாடி நடந்துட்டு இருந்தது. ஸோ இதுவே வந்து வயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் WAP அப்படின்னு வரும்போது WAPோட கேட்வே இருந்துச்சு. ஸோ அந்த WAPோட கேட்வே வந்து பார்த்திங்கன்னா என்கோட் பண்ணி டீகோட் பண்ணும். ஸோ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் நான் சென்ட் பண்ணி வாங்குறேன் அப்படின்னா அதை என்கோட் பண்ணி மெசேஜை டீகோட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரீம் ஆஃப் மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஓகேவா? தென் யூ ஆர் சீன் அபவுட் அண்ட் WAP ஆர்கிடெக்சர். ஸோ இந்த WAP ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா பியரர் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இந்த பியரர் சர்வீசஸ் நீங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்யூட் ஸ்விட்ச்டு டேட்டாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பேக்கெட் ஸ்விட்ச்டு டேட்டாஸ் இருக்கும், ஜிபிஆர்எஸ் அண்ட் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணி உங்களோட பியரஸ் சர்வீசஸை நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். தென் யூ ஹேவ் அ டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா WCMPயில் இருக்குது, ப்ளஸ் வயர்லெஸ் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். இதில் டிரான்ஸ்போர்ட் லேயரோட சர்வீஸ் ஆக்சஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான இன்டர்ஃபேஸ். அந்த காமனான இன்டர்ஃபேஸ் வந்து ஹையர் லேயருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் நெட்வொர்க்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் யூ ஆர் சீன் அபவுட் அண்ட் செக்யூரிட்டி லேயர். ஸோ இந்த செக்யூரிட்டி லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயர்லெஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இதில் வந்து உங்களுடைய செக்யூரிட்டி சாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டினைல் ஆஃப் சர்வீசஸை அத்தன்டிகேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து WAP ஆர்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்ணோம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அந்த WAP ஆர்கிடெக்சரில் ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயரும் பியரஸ் சர்வீசஸும்
டிசிபி யூடிபி கூட கம்பேர் பண்ணோம். ஸோ கம்பேர் பண்ணிட்டு எப்படி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிச்சு, ஸோ அதை ஹெச்டிடிபிலையும் ஹெச்எம்எல்லையும் நம்ம எப்படி வந்து நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ப்ராக்ஸி அப்படின்னு யூஸ் பண்ணி அந்த ப்ராக்ஸி மூலமா மெசேஜஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, then we are seen about WDP, that is wireless datagram protocol. இந்த wireless datagram protocol அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டம் மோஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த பாட்டம் மோஸ்ட் ப்ரோட்டோகாலில் வந்துட்டு உங்களோட மெசேஜஸ் நீங்கள் எங்கெல்லாம் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்களோ அந்த மெசேஜஸ் எல்லாமே உங்களோட கம்யூனிகேஷன் என்விரான்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களோட யூடிபி, அதாவது யூசர் டேட்டாகிராம், அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிலையபிள் இல்லையா, ஸோ அதுலேருந்து உங்களுடைய வயர்லெஸ் என்விரான்மெண்ட்டோட மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை ஷேர் பண்ணும்போது அந்த டேட்டா பியரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், ஜிபிஆர்எஸ், சிடிஎம்ஏ, யூஎம்டிஎஸ்க்கு நிறைய ப்ராசஸ்க்கு கொண்டு போகும். இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த போர்ட் நம்பர்ஸ் மூலிமா நீங்கள் மல்டிப்ளெக்ஸிங் அண்ட் டிமல்டிப்ளெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். இந்த டயக்ராமும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ டிஏ, டிபி, எஸ்ஏ, எஸ்பி, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுடைய சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் போர்ட், டெஸ்டினேஷன் அட்ரஸ் எப்படி ஆக்சஸ் ஆகுது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. Now we'll see about your new topic about an wireless transport layer security, WTLS. So WTLS na enna wireless transport layer security. இது வந்து ஒரு security layer. இதை யூஸ் பண்ணி we can just transfer the data securely between an mobile device and the server. ஒரு மொபைல் டிவைஸ் இருக்குது, ஒரு சர்வர் இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நம்மளோட மெசேஜஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக, அதாவது செக்யூராக ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். மெசேஜ் ட்ரான்ஸ்மிட் அப்படின்றது யார் வேணால் பண்ணலாம், பட் அதை நம்ம செக்யூராக பண்ணுறோமான்றது தான் முக்கியம். ஸோ செக்யூராக ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் WTLS. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி, அத்தன்டிகேஷன், ப்ரொடெக்ஷன், டினைல் ஆஃப் சர்வீஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் டயக்ராம் தான் இது. ஸோ ஒரு ஆரிஜினேட்டர் இருக்கார். ஸோ அந்த ஆரிஜினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா SEC SAP இருக்குது. ஸோ SEC அப்படின்றது என்னென்னா உங்களுடைய சோர்ஸ் அட்ரஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸை நம்ம வாங்குறது. இதில் பாருங்கள் CS அப்படின்னு இருக்குது. ஸோ CS மீன்ஸ் யோர் சைப்பர் சூட். ஸோ இந்த சைப்பர் சூட் அண்ட் தென் கம்ப்ரெஷன் மெத்தட், CM அப்படின்னா கம்ப்ரெஷன் மெத்தட். இந்த சைப்பர் சூட்டோ கம்ப்ரெஷன் மெத்தடோ உங்களுடைய பியர் சிஸ்டம்க்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்பவுமே ஒரு ஆரிஜினேட்டர் மெசேஜ் இருக்கும், அந்த ஆரிஜினேட்டர் மெசேஜ் வந்து பியர் சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அப்போ அதை நான் பியர் சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது என்னுடைய செக்ஷன் ஐடென்டிஃபையர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தட் இஸ் SID. அந்த SID தான் பாருங்கள் இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் SID. ஸோ SID அப்படின்னா உங்களுடைய செக்ஷனுடைய ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு முறை மெசேஜ் நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போதும் என்னோடய சீக்வன்ஸ் நம்பர் மோட் தெரியணும், தட் இஸ் SNM. இந்த SNM மூலயமா என்னோடய சீக்வன்ஸ் நம்பர் மோட், ஸோ எந்த மெசேஜ்க்கு அப்புறம் எந்த மெசேஜ் நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், என்னோடய பேண்ட்வித் என்ன, ஸோ நான் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பியர் நெட்வொர்க்ஸ் டிலே ஆகுதா, இல்லைன்னா நான் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணலாமா. ஸோ அப்போ அதை ஆக்சஸ் பண்ணும்போது என்னோடய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு செக்யூராக இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ். ஸோ இப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு நோ அபவுட் அண்ட் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். ஸோ இந்த கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மெமரி கெப்பாசிட்டி தான் இருக்குது. அந்த லிமிட்டட் மெமரி கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்கில் நீங்கள் மெசேஜை ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக் அப்படின்னாலே பிளெயின் டெக்ஸ்ட் அண்ட் சைப்பர் டெக்ஸ்ட் தான் வந்து மேஜர் ரோல் ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த பிளெயின் டெக்ஸ்ட் அண்ட் சைப்பர் டெக்ஸ்ட் நான் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீ அண்ட் தென் பப்ளிக் கீ, இந்த ரெண்டு கீயோடைய ஆக்சஸ் இருக்குது. அந்த கீ மூலயமா தான் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ஷேர் பண்ணும்போது இந்த SEC ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, SEC, இந்த SEC உடைய மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி SNMக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த SNM அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்வன்ஸ் நம்பர் மோட். ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்பர் மோட் மூலயமா உங்களோட மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ அந்த மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ப்ரிமிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பியரர் சிஸ்டம் வந்து உங்களுடைய பப்ளிக் கீ அத்தன்டிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பப்ளிக் கீ அத்தன்டிகேஷன் வந்து கிளைண்ட்டோட ஆக்சஸ் பண்ணுறாங்க. அந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரிஜினேட்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த ஆரிஜினேட்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் தட் கிளைண்ட் வில் சென்ஸ் தி ரெஸ்பான்ஸ் டு அண்ட் ப்ராப்பர் யூசேஜ். அதுதான் SEC எக்ஸ்சேஞ்சோட ஒர்க்கு. ஸோ அதுதான் SEC எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து சிசின்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிசின்னா என்னென்னா கிளைண்ட்டோட சர்டிஃபிகேட். சரி, இந்த கிளைண்ட் வந்து அந்த ஆரிஜினேட்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் பை யூஸிங் சம் ஆஃப் அ பப்ளிக் கீ அத்தன்டிகேஷன். அந்த பப்ளிக் கீ அத்தன்டிகேஷன் மூலயமா தான் அந்த பியர் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கப்புறமா தட் ப்ராசஸ் வில் பி கமிட். ஸோ கமிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஆரிஜினேட்டர் இருக்காரு. ஸோ அந்த ஆரிஜினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணும்போது எதாவது ஆன்சர் சர்வர் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ணுறாங்க. அப்போ அதை ஆன்சர் பண்ணும்போது உங்கள் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ரெக்வஸ்ட் கொடுத்துச்சுன்னா அந்த கமிட் ரெக்வஸ்ட் வந்து ப்ரிமிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா உங்களோட ஆரிஜினேட்டர் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூஸ் என்ன இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூஸ்லேருந்து அந்த ரெக்வஸ்ட்டை கமிட் பண்ணிடுவாங்க. அதாவது பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா உங்கள் ஆரிஜினேட்டர் சைடில் ஒரிஜினல் மெசேஜ் ஒரு நெகோஷியேட்டர்லேருந்து இன்னொரு நெகோஷியேட்டருக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னும் போது. ஸோ மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இப்படி நடக்கும். ஸோ உங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸில் சோர்ஸோட அட்ரஸ் இருக்கும், சோர்ஸோட போர்ட் நம்பர் இருக்கும், டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும், டெஸ்டினேஷனோட போர்ட் நம்பர் இருக்கும், யூசரோடைய டேட்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அதனுடைய யூனிட் டேட்டாஸ் என்ன இருக்கோ அந்த டேட்டாஸுடைய இண்டெக்ஸ் வேல்யூ வாங்கி 2 பியரர் ப்ராசஸ்க்குள்ளேயும் வந்து கம்யூனிகேட், அதாவது அந்த மெசேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்கிரிப்ஷன் மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்த என்கிரிப்ஷன் மெக்கானிசம்ஸ் ஏற்ற மாதிரி உங்களோட கீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கீஸை கிளியர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதோட கம்ப்ளீட் ப்ரோட்டோகாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி லெவல் வந்துட்டு சப்போஸ் ஸ்ட்ராங்கராக இருந்துச்சு அப்படின்னா அவனோட அப்ளிகேஷன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்போது உங்கள் என்கிரிப்ஷன் பார்ட் வச்சு நீங்கள் மூவ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் WTLS. ஓகே, this wireless transport layer security. Then your next topic is wireless transaction protocol, WTP. ஸோ WTP அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் உங்களோட ஸ்டாக் தான். இதோட ஈக்குவலண்ட் TCP லேயர் இருக்கும். ஸோ அது மூலயமா உங்களோட டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ் மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வே இல்லைனா வந்து 2 வே கம்யூனிகேஷன் மூலயமா நீங்கள் டேட்டாஸை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்போ இதோட அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ பேண்ட்வித்லேருந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடக்க யூஸ் ஆகும். இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ரிலையபிலிட்டி. ஸோ உங்களோட டேட்டாகிராம் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணும்போது உங்கள் ரிலையபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அண்ட் கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீசஸ். அதுக்கப்புறம் இட் ஜஸ்ட் சப்போர்ட்ஸ் யுவர் டிரான்சாக்ஷன் ஓரியன்டட் சர்வீசஸ் லைக் வெப் ப்ரௌசிங். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா your WTP just offers many features like class 0, class 1 and class 2. class 0 வந்து unreliable message transfer, class 1 and class 2 வந்து reliable message transfer. class 1 பட் class 1 கிடையாது, class 2 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று மட்டும் உங்களுக்கு ரிலையபிளாக மெசேஜை சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் மெசேஜ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் திஸ் WTP ஃபார் ரீட்ரான்ஸ்மிஷன், acknowledgement and then your unique transaction. So serviceோட primitives வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் you have 3 primitives, that is TR, invoke, result and abort. invoke அப்படின்னா ஒரு நியூ டிரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறது, ரிசல்ட் அப்படின்றது just send back the result, abort அப்படின்றது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டிரான்சாக்ஷன். ஓகே, அப்போ இதில் PDU வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 WTP entities யூஸ் பண்ணி உங்களோட மெசேஜை சென்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதோட அக்னாலஜ்மெண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் அக்னாலஜ்மெண்ட். யூசர் அக்னாலஜ்மெண்ட்டில் UTP ஹேஸ் டு கன்ஃபார்ம் ஒவ்வொரு மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் UTP வந்து இந்த மெசேஜ் கரெக்ட் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு UTPலேருந்து WTPலேருந்து என்டிட்டி வரும்போது அதனுடைய அக்னாலஜ்மெண்ட் அதை சென்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2ன்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு கிளாஸ் பற்றி பார்க்கலாம். your first one is WT class 0. இந்த WT class 0 வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். உங்கள் கிளாஸ் 0 வந்து அன்ரிலையபிள் டிரான்சாக்ஷன், அதாவது UDP பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டேட்லெஸ், இதை வந்து நம்மளால் அபார்ட் பண்ண முடியாது. இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய TRஐ இன்வோக் பண்ணுவாங்க, அந்த ரெக்வஸ்ட்டை இன்வோக் பண்ணி ப்ரிமிட்டிவ் சென்ட் பண்ணுறாங்க. இதுதான் உங்களோட பேசிக் டிரான்சாக்ஷன்.
ஒரு சோர்ஸ் அட்ரஸ், ஒரு சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் அட்ரஸ், டெஸ்டினேஷன் போர்ட், ஏ ஃப்ளாகோடைய அக்னாலஜ்மெண்ட் அதுதாங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் டேட்டா, சி அப்படின்றது கிளாஸ் 0, அதுக்கப்புறம் அதோட ஹேண்டில் பண்ணுற யூனிட்டி. ஸோ இது எல்லாமே உங்களுடைய இனிஷியேட்டர்லேருந்து ரெஸ்பாண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது உங்கள் என்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகும்போது அது இன்வோக் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாமே லோக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ணி டிரான்சாக்ஷன் சைடு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கிளாஸ் 0. ஸோ கிளாஸ் 1 அப்படின்னா வித்தவுட் யூசர் அக்னாலஜ்மெண்ட். ஸோ இங்கே கிளாஸ் 1 வந்து ஒரு ரிலேயபிள் டிரான்சாக்ஷன் சர்வீசஸை ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு ரிசல்ட் மெசேஜை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அப்போ இதை இன்வோக் பண்ணும்போது என்னோட மெசேஜ் டிரான்சாக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட எல்லா அட்ரஸையும் நான் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரெஸ்பாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வோக் பண்ணுறாரு. ஸோ இன்வோக் பண்ண உடனே அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஸோ கிளாஸ் 1 இனிஷியலைஸ் பண்ண உடனே உங்கள் யூசருக்கு வந்து எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் இருக்காது. அப்போ அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சென்ட் பேக்ஸ் யூ அக்னாலஜ்மெண்ட் இன் அண்ட் பிடியூ ஃபார்மேட். ஸோ பிடியூ ஃபார்மேட்டில் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை ட்ரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வோக் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த ரெஸ்பாண்டர் வில் ரிப்ளை. ஸோ ரெஸ்பாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறாரு. எந்த இடத்துல உங்களோட மெசேஜ் அவர் இன்வோக் பண்ணியிருக்காரோ அந்த ப்ரிமிட்டிவ்ஸ் ஏற்ற மாதிரி மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராப்பர் அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த ரிசீவ் ஆகிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிடியூவாக இருக்கணும். தட் பிடியூ வில் இண்டிகேட் தி லாஸ் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட். என்னெல்லாம் அக்னாலஜ்மெண்ட் இருக்கோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டை லாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே யூசர் அக்னாலஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் அ இன்வோக் டாட் சிஎன்எஃப். அந்த சிஎன்எஃப் அப்படின்றத ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஹேண்டில் பண்ணும்போது அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுடைய டிஆரை இன்வோக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணும். ஸோ அப்போ அதை வெயிட் பண்ணும்போது அந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்லேருந்து ப்ரிமிட்டிவ்ஸ்க்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரிமிட்டிவ் சென்ட் பண்ணும்போது யூ கெட் அண்ட் பாசிட்டிவ் அக்னாலஜ்மெண்ட். இதுதான் WTP கிளாஸ் 1 வேர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் WTP கிளாஸ் 2. ஸோ இந்த கிளாஸ் 2 டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற அந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிளாக இருக்கணும். ஸோ ரிலையபிளாக இருக்கும்போது தட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வில் பி known from all the client and server which was under that scenario. ஸோ அந்த சினாரியோ கீழே இருக்கும்போது எல்லா டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்மே ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் யூசர் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சினாரியோஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சினாரியுமே ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பேசிக் டிரான்சாக்ஷன் அதோட WTP கிளாஸ் 2 இருக்கட்டும். ஸோ கிளாஸ் 2 இருந்துச்சுன்னா யூசரோட அக்னாலஜ்மெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பேசிக் டிரான்சாக்ஷனில் யூசரோட அக்னாலஜ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆன் ஆகிட்டு உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து வாங்கிப்பாங்க. இதில் டிஆர் இன்வோக் ரெக்வஸ்ட் அப்படின்றது இட் ஜஸ்ட் இனிஷியேட் த ரெக்வஸ்ட் அண்ட் சென்ஸ் த இன்வோக் பிடியூ டு யோர் டிஆர் ப்ராசஸ். ஸோ டிஆர்னா யாருன்னா உங்களோட இனிஷியேட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட இன்வோக்கோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெக்வஸ்ட் வந்து அந்த எந்த இடத்துல சைட் கொடுத்துருக்காங்களோ அந்த சைடில் உங்களோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய டிஆர் ரிசல்ட் ரெக்வஸ்ட். ஸோ திஸ் ரிசல்ட் ரெக்வஸ்ட் வில் பி யூஸ்டு பை யோர் WTP என்டிட்டி ஆன் தி ரெஸ்பான்ஸ் சைட். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியில் கொடுத்துருவாங்க. அப்போ இதனோட வேல்யூஸ் நீங்கள் இன்வோக் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் எங்கே இருக்கோ அந்த யூசரை வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை மூவ் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஆரோட ரிசல்ட் சிஎன்எஃப் இருக்குது. ஸோ சிஎன்எஃப்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் வில் பி ஜென்ரேட்டட் வித் தி பிடியூ. ஸோ பிடியூ ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாமே ட்ரிகர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரிகர் பண்ணும்போது அந்த ரெஸ்பாண்டர் சைடில் மெசேஜஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் யூசர் அக்னாலஜ்மெண்ட். இப்போ யூசரோட அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அந்த டிஆரோட இன்வோக்காக இருக்கட்டும் அந்த ப்ரிமிட்டிவ் வேல்யூஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ஸோ ட்ரிகர் ஆகும்போது அடுத்த 4 ப்ரிமிட்டிவ்ஸ் வேல்யூ என்ன இருக்கோ அந்த ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆன் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட்டு 4 வேல்யூஸ் இப்போ டிஆரோட ரெக்வஸ்ட்டு கொடுக்கறது, அதை இன்வோக் பண்ணுறது, அதுக்கான ரிசல்ட்டை கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூசரோட டேட்டாஸ், அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுறது. இது எல்லாமே உங்களுடைய இனிஷியேட்டர்லேருந்து ரெஸ்பாண்டருக்கு வந்துட்டு மூவ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் எத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஹேண்டில் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஎன்எஃப்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ அதை எப்படி ஹோல்ட் ஆன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில கேல்குலேஷன்ஸ் இருக்குது. அந்த கேல்குலேஷன்ஸ் வந்து என்னோடய ரீட்ரான்ஸ்மிஷன் எங்கே எனக்கு ப்ரிவெண்ட் ஆகிருக்கோ அந்த ரீட்ரான்ஸ்மிஷன் ப்ரிவெண்ட் ஆகிருக்க இடத்துல நான் அந்த இனிஷியேட்டரை ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு என்னோடய பேக்கெட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்கு வந்து நான் சென்ட் பேக் பண்ணணும். ஸோ அப்போ சென்ட் பேக் பண்ணும்போது அதில் சர்டன் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய ரெஸ்பாண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஜென்ரேட் பண்ணும் தி அக்னாலஜ்மெண்ட். ஸோ என்னெல்லாம் அக்னாலஜ்மெண்ட் தட் ரெஸ்பாண்டர் வில் ஹேவ் அப்படியோ அந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே அந்த ரெஸ்பாண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்வோக் பிடியூவில் கொடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்போ அதை சென்ட் பண்ணும்போது அந்த இனிஷியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பாண்டர் வேல்யூவை அலைவாக வச்சுட்டு இருந்து அதோட கரண்ட்டாக இருக்கிற ப்ராசஸிங் ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக வச்சு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பிடியூ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட்டருக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஹோல்ட் ஆன் அண்ட் தென் நோ யூசர் அக்னாலஜ்மெண்ட்டோடைய ப்ராசஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிசல்ட் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட உங்களுடைய யூனிட் 4ல் ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டட், தட் இஸ் மொபைல் டிவைஸோடைய டிரான்ஸ்போர்ட் லேயர் கம்ப்ளீட்டட். அப்ளிகேஷன் லேயருக்கு நம்மளுக்கு 2 கிளாஸ் இருந்தால் போதும். 2 கிளாஸில் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் வில் ஸ்டார்ட் அ யூனிட் 5. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லா சிலபஸ்லையுமே எல்லா கிளாஸுமே யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளோட மொபைல் கம்ப்யூட்டிங்கில் யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.